வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட் ரவா கேசரி நார்மலாக நம்ம இந்த கேசரி செய்யும் போது தண்ணி ஊற்றி தான் செய்வோம். இன்றைக்கி நான் ஒரு பொருளும் இதில் ஆட் பண்ணி செய்திருந்தேன். நல்லா சாஃப்டாக அருமையாக டேஸ்டியாகவும் நல்லா இருந்ததுங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இந்த கோதுமை ரவைக்கு நம்ம ஒரு கப் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவு பொடித்த வெல்லம் இல்லைன்னா 1.25 கப்பு எடுத்துப்போம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் எடுத்துப்போங்க. 10 முந்திரி, 10 திராட்சை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் சொல்லியிருந்தால அது ஒரு கப் அளவு பால் தாங்க சேர்க்க போகிறோம். அதையும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு கோதுமை ரவை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சுருவோம். இந்த கேசரிக்கு நம்ம முதல்ல ஜாகரி தாங்க சேர்க்க போகிறோம். சர்க்கரை இல்லை. வெல்லம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. கல் மண் போக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக இப்படி செவந்ததும் திராட்சையும் போட்டுடலாங்க. திராட்சை அந்த போல் உப்பி வந்ததும் பலூன் போல் உப்பி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை 2த்தையும் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதே கடாயிலேயே நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கொதி வரட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம கோதுமை ரவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அடிக்கடி நம்ம கிளறிட்டே இருக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் பாலில் கலந்து ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அந்த வெள்ளைப்பாக்கு சேர்க்க போகிறோம். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகணும். மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 15 to 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாக்கு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருவாங்க. இதுவும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். வெள்ளை பலகாரம்ன்றதால நம்ம இந்த சால்ட் சேர்க்குறோம். இதுக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருவோம். இப்போ கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிடுவோம். இதில் கடைசியாக மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிக்கலாங்க. இதில் நிறைய நெய் சேர்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து சேர்ந்து வந்துருச்சுங்க. கோதுமை ரவை கேசரி தயாராகிடுச்சு. கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை மேலே போட்டுட்டு ஒரு கலரிட்டு இறக்கி வச்சுருவோம். இதில் நான் 1 கப் அளவு தான் வெல்லம் சேர்த்துருந்தேன். மீடியமான ஸ்வீட்டாக இருந்தது. இனிப்பு அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். 1.25 கப் அளவு சேர்த்துக்கலாம். சுவையான இந்த வீட் ரவா கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.